அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சோ இதற்கு முன்னாடியே இந்த கிராமத்துல உங்களுடைய முன்னோர்கள் வழி வழியா அவரை எப்படி வந்து பின்பற்றிட்டு வந்தாங்க, உங்களுக்கு செவி வழி தகவல்களா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவரை பத்தி வந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் தகவல் கொடுங்க. எங்களுக்கு செவி வழி தகவல்ங்கிறது எங்களுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாதது. எங்கள் காலகட்டத்தில் பெரியாள்கள் வந்து சடக்குட்டி சேர்வைங்கிற ஒரு பெரிய மாவீரன் இந்த ஊர்ல பிறந்தான், அவன் வந்து வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு தளபதியாக இருந்தாரு அப்படிங்கிற எங்க கிராமத்துல தான் பேச்சை தவிர அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு பெரியாள்களும் இல்லை. எங்க சமூகத்துல அதை வெளிக்காட்டுறதுக்கான சூழ்நிலையும் இல்லை. சடக்குட்டி சேர்வைங்கிற பேர்ல வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ராஜகாளியம்மன் கோயில் திருவிழாவில் வந்து அடிக்கடி அந்த சடக்குட்டி சேர்வை மேல ஒரு பாட்டு பாடுவாங்க. அப்ப அந்த பாட்டு பாடுற காலகட்டங்களில் தான் அந்த சடைக்குட்டி யாருங்கிறது எங்களுக்கு வெளியே தெரியும். அப்ப யார் என்னன்னு போகும்போது அது தெரியறதுக்கு காரணம் எங்களுக்கு முன்னோர்கள் வந்து ஆதனூர்ல இருந்து ஒரு வீரபாண்டி கட்டபொம்மனுடைய வகையாட்கள் அவங்க திக்குவிசய நாயக்கர் என்பவர் இங்க ஊருக்கு வருவாங்க. அவங்க வந்து கிறிஸ்டி வாங்கின மாதிரி முதல்ல வருவாங்க. அவர் செலவுக்கு பணங்கள் வாங்கி போவாங்க. எங்களை சுற்றி நிறைய கிராமம் இருக்கு. எங்க பஞ்சாயத்துல மந்திக்குளம், ஓலப்பெட்டி, இளந்தகுளம், மீனாட்சிபுரம், கோட்டநத்தம் இத்தனை கிராமங்கள்லாம் இருக்கிற காலகட்டத்தில் அந்த திக்குவசிங்க நாயக்கர் வந்து லெக்கம்பட்டியில் மட்டும் வந்து அவர் காலங்கள் முடிகிற காலங்கள் அவருடைய பசிக்கோ அவருடைய செலவுக்கோ இங்கு வந்து பணம் வாங்கி போவதை என்னுடைய ஃபாதர், என்னுடைய தாத்தா அவங்கெல்லாம் அவங்களுக்கு சொல்லி எங்களுக்கு நன்றாகவே தெரியும். திக்குவசிங்க கடைசியாக நாங்கள் சின்ன வயசுல பார்த்துருக்கோமே தவிர அவருடைய முகம் கூட எங்களுக்கு அடவிடலை. அவர் எப்போதுமே ரேஸ் வண்டியில் இங்கே வருவாங்க. வந்து எங்கள் களத்தில் நின்று மல்லி, மிளவாத்தல், சோளம், கம்பு நாங்கள் பயிரிட்டு அதை மாசல் செய்து களத்தில் போட்டு அடிக்கும் போது அவங்க வந்து அதை வந்து வாங்கிட்டு